வணக்கம். யூஜி தமிழ் லெசன். இதில் நம்ம பார்க்க போகிறது செமஸ்டர் 1ல் இருக்கின்ற தொல்பழங்கால வரலாறும் சங்ககால வரலாறும். இதில் நம்ம முதல் தலைப்பாக இருக்கிற தொல் தமிழர் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தொல் தமிழருடைய வரலாற்றை நம்ம 2 வகையில் பார்க்குறோம். ஒன்று கால வாரியாக பார்க்குறோம், இன்னொன்று வரலாற்று சான்றுகளுடைய அடிப்படையில பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா கால வாரியாக அப்படின்னு சொல்லும் போது பல்லவர் காலம், சோழர் காலம், பாண்டியர் காலம், சங்க காலம் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது வரலாற்று மூலங்கள் அடிப்படையாக, அதாவது வரலாற்று சான்றுகளின் அடிப்படையாக. இதை அடிப்படையா வச்சு நம்ம என்னென்ன தலைப்புகள்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை உங்களுக்கு குறிப்பு சட்டகங்கள் வழியில தான் பார்க்க போறோம். ஸோ என்னென்ன தலைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதைப்பு பொருள் ஆய்வுகள், இலக்கியங்கள், மொழியியல் பின்புலம், கல்வெட்டு, செப்பேடுகள், நாணயங்கள், வெளிநாட்டாருடைய பயண குறிப்புகள், வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எழுதி வச்ச பயண குறிப்புகள், இந்தியாவை ஆண்ட அயல்நாட்டு அரசு ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அறிக்கைகள், சமயங்கள், அரசியல் குறிப்புகள், நாட்குறிப்புகள், டைரி குறிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதன் மூலமா இக்கால அரசு பதிவேடுகள், ஊர் பெயர், வழக்கு, கலைப்பொருட்கள், அதுக்கப்புறம் அமைப்பு, இதன் மூலமாக தான் நம்ம வரலாற்று மூலங்கள் அடிப்படையாக நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதைப்பொருள் ஆய்வு தான். எனவே இந்த புதைப்பொருள் ஆய்வுனா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிந்து சமவெளி நாகரிகம் தமிழக வரலாற்றோட தொடர்பு படுத்தி பார்க்கும்போது தமிழருடைய நாகரிகம் தான் ரொம்ப பழமையானது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எதன் வழியா அப்படின்னும் போது ஈராஸ் பாதிரியார் சொல்றாரு, தமிழ் எழுத்துக்களோட சிந்து எழுத்துக்கள் தொடர்புடையன அப்படின்னு சொல்றாரு. தமிழகத்துல பழைய கற்கால கருவிகள் பாத்தீங்கன்னா காவிரி, வைகை இந்த இடங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக நம்மளுடைய தமிழர்களுடைய நாகரிகம் மிக பழமையானது அப்படிங்கிறது இந்த புதைப்பொருள் ஆய்வு மூலமாக நமக்கு தெரியுது. முதல்ல நம்ம புதைப்பொருள் ஆய்வுக்குள்ள போலாம். புதைப்பொருள் ஆய்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, புதைப்பொருள் ஆய்வு அப்படிங்கிறது புதைந்திருக்கிற பொருள்களை பயன்படுத்தி கடந்த கால நாகரிகங்கள் என்ன, அது மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகள் என்ன, இதை பற்றியெல்லாம் ஆய்வது. இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம கீழடியில மதுரைக்கு பக்கத்துல ஆய்வு செஞ்சாங்க இல்லையா, அந்த கால மக்களுடைய அந்த மட்பாண்டங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதை வைத்து அவங்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. இது ஒரு மிக பழமையான தொல்லியல் ஆய்வாக இருக்கின்றது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த புதைப்பொருள் ஆய்வு அப்படிங்கறத மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், கீழடி, அரிக்கமேடு இந்த இடங்கள்லாம் புதைப்பொருள் ஆய்வு அப்படிங்கிறது நடைபெறுது. புதைப்பொருள் சான்று மூலமா தமிழ்நாட்டினுடைய பழங்கால நாகரிகம் என்ன, வரலாறு என்ன, இதெல்லாம் நம்மளால அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா இலக்கியம் அப்படிங்கிறது. இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும் போது இது நமக்கு வரலாற்று அறியறதுக்கு துணை நிற்கின்றது. அப்போ இதை நம்ம 2 வகையில பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு சமுதாய பின்னணிய மையமாக கொண்டு படைக்கப்பட்ட இலக்கியங்கள், மற்றொன்று பாத்தீங்கன்னா அரசியலை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம 2 வகையில பார்க்கலாம். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது சமுதாய பின்னணிய மையமாக கொண்டு எழுதப்பட்ட இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். அவை என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, தொல்காப்பியம் இவையெல்லாம் நமக்கு சமுதாயத்தை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்டது. எப்படி அப்படின்னா, தலைவன் தலைவியினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லுது. தலைவன் தலைவியோட பேசுறான் அப்படிங்கறது அந்த ஊர் மக்கள் எல்லாம் அலராக பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லுது. தலைவன் தலைவியை எங்க சந்திக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அப்போ ஒரு சமுதாயத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு இந்த பாடல்களானது இயற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இவை சமுதாயத்தை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்டவை ஆகும். மாதிரி இந்த சமுதாயத்தை பின்னணியாக கொண்ட இலக்கியத்துல பாத்தீங்கன்னா இயற்கை பின்புலன்களையும் வாழ்க்கை முறைகளையும் பண்பாட்டு முறைகளாக அமைந்திருக்கிறத நம்ம இந்த இலக்கியங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அரசியலை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட இலக்கியங்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அவை என்னென்ன அப்படின்னா சிலப்பதிகாரம், கலிங்கத்து பரணி, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், மூவருலா, பெரிய புராணம், மத்த விலாச பிரகடனம், தல புராணம் இதெல்லாம் அரசியலை மையமாக கொண்டு எழுதப்பட்ட இலக்கியங்கள். எப்படி அப்படின்னா, இலங்கை மன்னன் கயவாகு இருக்கான் இல்லையா, அவனோடையும் வடநாட்டு மன்னரோடனும் சேரன் செங்குட்டுவன் கொண்டிருந்த அரசியலுடைய தொடர்பை இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது நமக்கு விளக்குது. இதே மாதிரி பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன்
தெல்லாறு அப்படிங்கிற இடத்துல பாண்டிய மன்னன் வல்லவனோட வென்ற செய்தியை தான் நந்தி கலம்பகம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. இதே மாதிரி குலோத்துங்க சோழன் கலிங்க நாட்டின் மீது கொண்ட வெற்றிய கலிங்க நாடு எப்படியெல்லாம் சீரழிவை மேற்கொண்டது அப்படிங்கிறத இந்த கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது நமக்கு சொல்றதா இருக்கின்றது. இதே மாதிரி ஞானசம்பந்த, தொண்டரடி பொடியாழ்வார் இவங்கெல்லாம் அடியவர்களுடைய சமய இலக்கியங்கள்லாம் பௌத்த சமணர்களுடைய வாழ்க்கை முறையை நமக்கு அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே இவையெல்லாம் சமுதாயத்தை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட இலக்கியங்களாக இருக்கின்றன. அடுத்து நம்ம பார்க்க போறது கல்வெட்டு. பழங்காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற செய்திகளை எழுதி வைக்கிறதுக்கு கற்கள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா வெட்டி அந்த செய்திகளை எழுதி வச்சாங்க. அதனால அதை கல்வெட்டு அப்படின்னு சொன்னாங்க. பெரும்பாலும் இது பாத்தீங்கன்னா மன்னர்களுடைய ஆணைகள், மன்னர் என்னெல்லாம் ஆணை பிறப்பிக்கிறாரோ அதை எழுதி வச்சாங்க. அதே மாதிரி அவர் என்னென்ன பணிகள்லாம் செய்யறாரோ, அதாவது கோயிலுக்கு தானமாக நிலங்களை கொடுக்கலாம், ஏதாவது ஒரு போர் வீரன் நன்றாக போர் செய்திருந்தால் அந்த ஊரெல்லாம் தானமா கொடுக்கலாம். இதெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கல்வெட்டுகள்ல அதை பொறித்து எழுதி வச்சாங்க. இந்த கல்வெட்டை யாரு பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தான் பார்க்கணும் இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த செய்திகள்லாம் தெரியணும். அதனால இதை எங்கெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில்கள்ல, குகைகள்ல, பொதுவா மக்கள் தங்குற இடங்கள், வெற்றி தூண்கள், இந்த இடங்கள்லாம் இதை பொறிச்சு வச்சாங்க. அடுத்தது நடுக்கற்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறந்தவருடைய நினைவாக வெட்டப்படுற கற்கள் தான் நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நடுக்கற்கள்லையும் நம்ம கல்வெட்டுகளை பார்க்க முடியும். இந்த போர் வீரன் எதுக்காக இறந்தான், எத்தனை பேரை கொன்றான், அவனுடைய வீரத்தை பாராட்டி இந்த நடுக்கற்கள் அப்படிங்கிறதும் வைக்கப்படுவதாக இருந்தது. கல்வெட்டு பாத்தீங்கன்னா 5 பகுதி உடையதா இருந்தது. முதல் பகுதி பாத்தீங்கன்னா மங்கள வாசகம், 2வது இறைவணக்கம், 3 கல்வெட்டை பொறித்த அந்த அரசனுடைய பெயர், 4 அவனது முன்னோர்களுடைய பெயர், 5 கல்வெட்டு எழுந்த காலம். இதெல்லாம் தான் கல்வெட்டினுடைய 5 பகுதிகளாக இருந்தன. உங்களுக்கு தேர்வுல நடுக்கற்கள் என்றால் என்ன கேட்கலாம், அதே மாதிரி கல்வெட்டினுடைய 5 பகுதிகள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்கலாம். கேட்டா இதை தான் பதிலாக நாம் எழுத வேண்டும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மெய்கீர்த்தி அப்படிங்கிறது. இந்த மெய்கீர்த்தியை முதல்ல உருவாக்கினது யாரு அப்படின்னா சோழ மன்னன் ராசராசன் தான் இந்த மெய்கீர்த்தியை உருவாக்கினாரு. ஏன் அப்படின்னா சோழ மன்னர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்துல என்னென்ன சாதனைகள்லாம் செய்தாங்க, என்னெல்லாம் கொடை சிறப்புகள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லுகின்ற ஒரு பகுதி தான் மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா உண்மையாகவே அந்த மன்னர்களுடைய புகழினை கூறுவதாக இந்த மெய்கீர்த்தி என்பது அமைவதாக இருக்கின்றது. அடுத்து நம்ம பார்க்கறது செப்பேடுகள் அப்படிங்கிறது. செப்பேடுகள் அப்படிங்கிறது செம்பு, வெள்ளி போன்ற உலோக தகடுகளால் செய்யப்பட்டது. இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா மன்னர்கள் சான்றோர்கள் மற்றும் பிற நபர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நிலமாகட்டும், பணமாகட்டும், கொடைகள் ஆகட்டும், இதெல்லாம் பதித்து வைக்கின்ற முக்கியமான டாக்குமெண்டா இருக்கும். ஏன்னா இதுவரை கல்வெட்டுல பதிச்சு வச்சாங்க, அவங்களுடைய புகழெல்லாம் மெய்கீர்த்தியில எழுதி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த தானங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா செப்பேடுகள்ல டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி வச்சாங்க. இப்ப நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த செப்பேடுகளை எல்லாம் வைத்திருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாணயங்கள் அப்படிங்கிறது. நாணயத்துக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான பெயர்களும் இருந்தது. என்னென்ன பெயர்கள் அப்படின்னா அக்கம், மாடை, கழஞ்சு, அன்றாடு நற்காசு, கருங்காசு, ஈழக்காசு இப்படிலாம் அதுக்கு பெயர் இருந்தது. இந்த முக்கால்வாசி இந்த நாணயங்கள்லாம் எதால செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது நாணயங்கள். அப்பெல்லாம் நாணயங்கள் தங்கத்தால, வெள்ளியால, செம்பால செய்யப்பட்டதாக இருந்தது. நாணயங்கள் எந்த இடங்கள்ல முக்கிய இடங்கள் பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புலவர் சென்று ஒரு மன்னரை ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு அப்படின்னா அப்ப அந்த புலவருக்கு பரிசு கொடுப்பதற்கு இந்த நாணயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பயனுடையதாக இருந்தது. அந்த மன்னர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த புலவருடைய கவிதை வரிகளுக்கு ஏற்ப அவர் அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவார். அந்த பரிசுல முக்கிய இடம் பெறுவது நாணயங்களாக மட்டும்தான் இருந்தது. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம்.